அந்த ஷோ நடக்கும்போது அந்த டேபிள் பார்த்தீங்களா ரொம்ப டர்ட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் க்ளோஸ்அப் வைக்கும்போது ஹவுஸ் ஃப்ளை மேய்க்குதுங்க. அவங்க என்னங்க சமந்தாவா சுதீப்பா நானி படத்தில் வந்த மாதிரி ஒன்று சுற்றிட்டு இருக்கும் பாரு. ஒவ்வொருத்தர் மேலேயும் 2 3 4ன்னு இருந்து ஒரு பெரிய ஷோ. அது ரியாலிட்டி ஷோ நடத்துகிற ஒரு செட்டு ப்ளஸ் ஏசி ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தா எல்லாம் எப்போங்க வரும்? ரொம்ப டர்ட்டியாக இருந்தால் தான் வரும். ஸோ பிக் பாஸில் அவங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதை பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோவில் இப்படிலாம் டர்ட்டியாக வச்சுட்டு அதை வேறு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அழகாக எல்லாருடைய க்ளோஸ்அப்லேயும் உட்காந்துக்கிட்டு இருக்கு 2 3. அது ஏன்னு தெரியல. அது எப்படி க்ளீன் இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் ஷூட் பண்ண பண்ணுறோன்றதுனால அது க்ளீன் பண்ணியிருக்கலாம்ல. அது எல்லாம் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.